மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சது இறைவன் கொடுத்த வரம் தான். சங்கீதா இங்க வாயா. இவங்க தான் என் பொண்டாட்டி. அன்பானவங்க, அழகானவங்க, அறிவானவங்க. எம்மா திட்டினாலும் கோவப்பட மாட்டாங்க. நாங்களும் கல்யாணம் பண்ண புதுசுல எல்லா புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டு தான் கிடப்போம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்குவோம், திட்டிக்குவோம். ஒன்னால என் வாழ்க்கை போச்சு, என்னால உன் வாழ்க்கை போச்சுன்னு நாங்கள் பேசிப்போம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி புருஷன் பொண்டாட்டி அன்பான வாழ்க்கை ஒன்று இருக்கு, அழகான வாழ்க்கை ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? கோபம். கோபத்தை ஒதுக்கி எட்ட வச்சிருங்க. ஈகோ, பொண்டாட்டி மேலே இருக்க ஈகோ ஒதுக்கி எட்ட வச்சிருங்க. பொண்டாட்டியாக இருந்தால் நீங்கள் புருஷன் மேலே இருக்க ஈகோ ஒதுக்கி எட்ட வச்சிருங்க. கல்யாணம் ஆகி எங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே 6 வருஷம் ஆச்சு. இப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் நிலவுது. காசு பணம் ஒன்றும் இல்லை, சொத்து சோகம் இல்லை, கடன் தான். சுற்றி சுற்றி கடன். 10 ரூபா கையில் இல்லை, இருந்தாலும் சந்தோஷம் இருக்குது. பொண்டாட்டி, அழகான பொண்டாட்டி, அன்பான பிள்ளைங்க, சந்தோஷமாக இருக்கும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். சத்தியமா எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. சொல்லக்குட்டி.